அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு உலக அளவுல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்படுது அப்படின்னா, இந்தியா எப்பயுமே நம்ம ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டரா தான் இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல உதவிக்கரம் நீட்டக்கூடிய நாடாக நம்ம தான் இருப்போம். உதாரணத்துக்கு 2004ல சுனாமி ஏற்பட்டிருக்கும். சுனாமி ஏற்பட்ட உடனே நம்ம நாட்டிலுமே நிறைய பாதிப்புகள் இருந்தாலும், நம்மளுடைய அண்டை நாடுகளுக்கு முதல்ல உதவிக்கரம் நீட்ட நாடு நம்ம தான். சமீபத்திய உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா 2023ஆம் ஆண்டு டர்க்கி அப்படிங்கிற நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை பேரிடர். சரிங்களா? நிறைய மக்கள் வந்து இறந்து போயிருந்தாங்க. நிறைய பேரு இதே மாதிரி எர்த்குவேக்ல பாதிக்கப்பட்டு இருந்திருப்பாங்க. சரிங்களா? சோ அதற்கு உதவிக்கரம் நீட்டுறதுக்காக ஆபரேஷன் தோஸ்த் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்திருந்தோம். சரிங்களா? அவங்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் நம்ம பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இப்ப சமீபத்துல நேத்து நம்ம செய்தித்தாள்ல பார்த்திருப்போம். மியான்மர் மற்றும் தாய்லாந்துல ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் 7.7 அப்படிங்கிற ரிக்டர் அளவுல பதிவாயிருக்கு. சோ அதுல நிறைய மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1600க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தற்போதைய நிலவரப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சோ அந்த நாடுகளுக்கு பார்த்தோம்னா குறிப்பா மியான்மருக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்காக இந்தியா ஆபரேஷன் பிரம்மா அப்படிங்கிற இந்த ஒரு ஆபரேஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. சோ இந்த ஆபரேஷன் பிரம்மாக்கு கீழ இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடிய வீரர்கள வந்து அனுப்பி வச்சிருக்கோம். தேசிய பேரிடர் மீட்பு பணி வீரர்கள அனுப்பி வச்சிருக்கோம். விமானங்கள்ல நிவாரணப் பொருட்கள வந்து அனுப்பி வச்சிருக்கோம். இந்த மாதிரி எல்லா விதமான உதவியும் நாங்க பண்ண தயாரா இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளுடைய பிரதமரும் சொல்லியிருக்கார். சரிங்களா? அததான் நம்ம முதல் செய்தியில பார்க்கிறோம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு ரயில்வே போலீஸ் ஃபார்ம் நியூ வுமன் பேசஞ்சர்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ சமீபத்துல பாத்தீங்கன்னா, அ இந்த ட்ரெயின்ல பயணிக்கக்கூடிய பெண்களுக்கு சரியான முறையில பாதுகாப்பு இல்ல. ஹராஸ்மென்ட் நடக்குது. இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அத கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, பெண்கள வச்சே ஒரு 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 டீம் ஒரு குரூப்ப வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ரயில்வே போலீஸ். ஓகேங்களா? கவர்ன்மெண்ட் ரயில்வே போலீஸ் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரயில் பெண் பயணிகள் பாதுகாப்பு குழு அப்படின்னு சொல்லி ஒரு புரொடெக்ஷன் குரூப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த புரொடெக்ஷன் குரூப்ல பார்த்தோம்னா, பெண்கள் மட்டும் தான் இருக்க போறாங்க. ஓகேங்களா? அந்த இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சென்னை டூ செங்கல்பட்டு ட்ரெயின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலரா போகக்கூடிய பேசஞ்சர்ஸ்ன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி ரெகுலரா போகக்கூடிய விமன் பேசஞ்சர்ஸ அவங்களோட கன்சென்ட்டோட அவங்க ஒப்புதல் தெரிவிச்சாங்க அப்படின்னா, அவங்கள இந்த குழுவுல ஒரு அங்கமா கொண்டு வர போறாங்க. சோ அவங்க யாரெல்லாம் இந்த ட்ரெயின்ல வந்து பிரச்சனை பண்றது, அந்த மாரியான ஆட்கள பத்தி அவங்க நெறைய பார்த்திருப்பாங்க. ரெகுலரா போயிட்டு வரனால, அந்த வழித்தடத்துல யாரெல்லாம் பிரச்சனைக்குரிய நபர்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். சோ அவங்கள போலீஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக இந்த ரயில் பெண் பயணிகள் பாதுகாப்பு குழு அப்படிங்கிறத கவர்ன்மெண்ட் ரயில்வே போலீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சோ அத பத்தின செய்திய தான் இங்க குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இஸ்ரோ சீஸ் பிரேக் த்ரூ இன் செமி கிரியோஜெனிக் இன்ஜின் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ இந்தியாவோட இஸ்ரோவ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இந்த லான்ச் வெஹிக்கிள் மாக் 3 அதுல பயன்படுத்தக்கூடிய செமி கிரியோஜெனிக் இன்ஜின வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? எத பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தோம்னா, லிக்விட் ஆக்ஸிஜன் அல்லது கெரோசின பேஸ் பண்ணி இந்த செமி கிரியோஜெனிக் இன்ஜின் அப்படிங்கறத டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதோட இனிஷியல் டெஸ்டிங் அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. அததான் பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ இனிஷியல் டெஸ்டிங் பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட 2000 கிலோ நியூட்டன் அளவுக்கு த்ரஸ்ட் கிரியேட் பண்ண முடிஞ்சிருக்கு நம்ம இஸ்ரோ சயின்டிஸ்ட்னால. ஓகேங்களா? சோ இது ஒரு இனிஷியல் டெஸ்ட் தான். இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள் இருக்கு. பட் ஸ்டில் இந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணதே வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு தேவையான ஒரு ஒரு பாசிட்டிவ் கொடுக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ பேசிக்கா இருக்கிற விஷயத்த மட்டும் தெரிஞ்சா போதும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எடிட்டோரியல் பேஜ்ல இந்த சண்டே பேப்பர் அப்படின்னா எக்ஸ்பிளைனர்ஸ் அப்படிங்கிறது நிறைய வரும். ஓகேங்களா? சோ வாட் ஆர் த ரூல்ஸ் ஆன் ஜுடிஷியல் டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சமீபத்துல யஷ்வந்த் வர்மா அவர்கள். சரிங்களா? யஷ்வந்த் வர்மா அவர்கள் டெல்லி உயர் நீதிமன்றத்துல ஒரு பிரச்சனையில மாட்டியிருப்பார். இப்ப அவரை வந்து அலகாபாத் உயர் நீதிமன்றத்துக்கு மாத்தி இருக்காங்க இல்லையா? சோ அந்த ஒரு வழக்கு தொடர்பாக தான் நம்ம இந்த விஷயத்த பார்க்க போறோம். சோ ஜுடிஷியல் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு பாக்குறப்ப நம்ம ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜை இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு மாத்துறதுக்கு ஆர்டிகல் 222 சப் கிளாஸ் 1 ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? சோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜை இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு வந்து மாத்த முடியும். சரிங்களா? சோ இந்த ஒரு ஆர்டிகல் பார்த்தோம்னா இந்த ஆர்டிகலை பேஸ் பண்ணியே நிறைய வழக்குகள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஒரு ஜட்ஜை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்? ஏன்னா ஜட்ஜை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சொல்லணும். அதுக்கப்புறமா பிரசிடென்ட் அதுக்கு ஒப்புதல் தெரிவிக்கணும். அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கு. சோ இது எல்லாமே ரிலேட் பண்ணி எதோட ரிலேட் ஆகி வருதுன்னா கொலீஜியம் அப்படிங்கிற நடைமுறையோட ரிலேட் ஆகி வருது. இந்த கொலீஜியம் அப்படிங்கிற நடைமுறையை நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இந்த கொலீஜியம் அப்படிங்கிற நடைமுறை இப்ப இருக்கக்கூடிய இந்த கொலீஜியம்
எவால்வ் ஆகுறதுக்கு நமக்கு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 4 வழக்குகள் பார்த்திருப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ், செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் அப்படின்னு சொல்லி, அந்த ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் தான் இங்க குடுத்திருக்காங்க. அந்த நம்ம படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் முதல் நீதிபதிகள் வழக்கு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஆனா அந்த வழக்கோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்.பி. குப்தா வெர்சஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா 1981. இதுதான் அந்த வழக்கோட பேர். இந்த வழக்குல முக்கியமா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கன்சல்டேஷன் டஸ் நாட் மீன் கன்கரன்ஸ் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. இதான் அந்த கீ டேர்ம். கன்சல்டேஷன் டஸ் நாட் மீன் கன்கரன்ஸ் அப்படின்னா பிரசிடென்ட் சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிட்ட கன்சல்ட் பண்ணலாம். ஆனா அவங்க சொல்றத கட்டாயம் ஃபாலோ பண்ணணுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது அப்படிங்கறத முதல் நீதிபதிகள் வழக்குல சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2வது நீதிபதிகள் வழக்கு 1993 வந்திருக்கும். அந்த வழக்கோட அபிஷியல் நேம் என்ன அப்படின்னா அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட் அசோசியேஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இந்த வழக்குல உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்றாரோ அது வந்து பிரசிடென்ட் வந்து பைண்டிங்கா இருக்கணும். இங்க வந்து நாட் பைண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதுவே அடுத்த வழக்குல பாத்தீங்கன்னா பைண்டிங் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்ததுதான் நமக்கு 1998ல 3வது நீதிபதிகள் வழக்கு அப்படிங்கிறது வந்திருக்கும். இந்த 3வது நீதிபதிகள் வழக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளுடைய பிரசிடென்ட் கே.ஆர். நாராயணன் அவர்கள் வந்து ரெஃபர் பண்ணி விட்டிருப்பார். அதுதான் அந்த தேர்ட் ஜட்ஜஸ் கேஸோட பேக்ரவுண்டா இருக்கும். சரிங்களா? பிரசிடென்ட் கே.ஆர். நாராயணன் இது கூட நமக்கு கேள்வியே கேட்கலாம். ஓகேங்களா? ரெஃபர் பண்ணி விட்டிருப்பார். சோ அந்த தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட்டுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும். ஆனா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுட்டு தான் அந்த ரெக்கமெண்டேஷனை கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இததான் நம்ம இப்ப கொலீஜியம் அப்படின்னு சொல்றோம். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுட்டு 4 சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுட்டு தான் அந்த ரெக்கமெண்டேஷனை ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. சரிங்களா? அதன் பிறகுதான் நமக்கு 2014ஆம் ஆண்டு 99வது சட்ட திருத்தமும் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆக்ட் அப்படிங்கறதையும் கொண்டு வந்திருப்பாங்க மத்திய அரசாங்கம். ஓகேங்களா? சோ இந்த ஒரு 2 மசோதாக்களும் பார்த்தோம்னா நமக்கு நியர் கன்சென்சஸ் அப்படிங்கிறது கிடைச்சிரும். கிட்டத்தட்ட எல்லா உறுப்பினர்களுமே இந்த மசோதாவுக்கு சப்போர்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. இருந்தாலும் உச்சநீதிமன்றம் இந்த நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கறத அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன்ல காம்போசிஷனை பார்ப்போம். ஓகேங்களா? யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்காரு. அவர் தான் வந்து சேர்பர்சனா வந்து இருப்பாரு. சரிங்களா? அடுத்ததா 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்க. அடுத்தது லா மினிஸ்டர் அதாவது சட்ட அமைச்சர் வந்து இருப்பாரு. அடுத்தது 2 எமினன்ட் பர்சன்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் அந்த காம்போசிஷன். சரிங்களா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்காரு, 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் இருக்காங்க, லா மினிஸ்டர் இருக்காங்க, 2 எமினன்ட் பர்சன்ஸ் வந்து இருக்காங்க. இப்போ இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க ஜுடிஷியரிய சாராத ஆட்கள். ஓகேங்களா? ஜுடிஷியரியில இல்லாத ஆட்கள். அப்ப இவங்க 2 பேரும் ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுத்து அத இந்த ஜுடிஷியரிய சாராத நபர்களுக்கு அப்போஸ் பண்றாங்க, வீட்டோ பவரை பயன்படுத்துறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜுடிஷியரியோட இண்டிபெண்டன்ஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நல் அண்ட் வாய்ட் அது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் பார்த்தோம்னா நமக்கு அந்த வழக்கிலேயே அததான் நம்ம 4th ஜட்ஜஸ் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? 2014ல வந்துரும், 15ல வந்துரும். சரிங்களா? சோ இந்த 4th ஜட்ஜஸ் கேஸோட தீர்ப்புல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு இந்த நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரியா அஃபெக்ட் பண்ணுது. நீதிமன்றத்தோட அந்த சுதந்திரத்தை பாதிக்கிற வகையில இருக்கு. அதற்காக கொலீஜியம் சிஸ்டம் சரியான நடைமுறையில தான் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படிங்கிற பதில தான் சொல்லியிருப்பாங்க. கொலீஜியம் அப்படிங்கறத எவால்வ் பண்ணணும். ஆனா அதுக்கு என்ஜேஏசி அப்படிங்கிறது ஒரு மாற்றாக இருக்காது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சரியா? சோ அதுதான் இந்த ஆர்டிகல்லயே நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே பார்த்தோம்னா பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்றத பேஸ்ல இருக்கனாலதான் நம்ம ஜட்ஜஸ் வழக்குகளை பத்தி பார்த்திருக்கோம். சரியா? சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி.